வாங்க முரளி, எப்ப வந்தீங்க? இந்த முன்னாடியே அட்வான்ஸா வந்திருக்க மாரி இருக்கு. வாங்க. சுறுசுறுப்பா இருக்க மாரி நல்லா சந்தோஷமா ஹேப்பியா இருக்கீங்களே என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்ல. வந்து கேட்டவுடனே டீ குடுத்தாரு இன்னைக்கு. என்ன அதனால அப்படி கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கேன். என்ன அப்படி சொல்லி நாலு தெரிஞ்சுட்டானா என்ன? இருந்துட்டேன்னு தான் அவரே சொன்னாரு. அவனே சொல்லிட்டானா? அப்ப நாலு தெரிஞ்சிருப்பா. தெரிஞ்சிருப்பாருன்னு நெனைக்கிறேன். சரி, சரி, சரி. அப்புறம் ஆமா. என்ன செய்தித்தாள்ல என்ன போட்டிருக்காங்க? செய்தித்தாள் என்ன தங்கம் விலை ரூபாய் 2000 குறைந்தது பவுனுக்கு. நல்ல விலையா போச்சு. இதனால தான் நான் தங்கம்லாம் அதுக்கு தான் வாங்குறதே இல்ல. நானும் தங்கம் வாங்குறதில்ல. திடீர்னு குறைஞ்சிரும்னு நம்ம வாங்கி வைக்காம இருக்கிறது. தேவையில்லாத வேலை. ஆமா. வேற அப்புறம் என்ன செய்தி போட்டிருக்காங்க? அதுக்கப்புறம் என்ன செய்தித்தாள்ல ஆ என்ன போட்டிருக்காங்க? என்ன திமுகவோட கூட்டணியோட இது உறுதியாயிருக்கு. எல்லாம் சரி. தொகுதி பங்கீடுலாம் உறுதியாயிருச்சு. ம். திமுக 175 தொகுதியில நிக்கிறாங்க. காங்கிரஸுக்கு 28. தேமுதிகவுக்கு 10 ஒதுக்கியிருக்காங்க. 10 இடம். ஆமா. செவனேன்னு திண்ணையில படுத்து கிடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணங்கிற மாரி, என்ன செய்யறதுன்னே புரியாம என்ன இருப்பாங்க. 10 எந்த வேலையும் பார்க்கல. ஏற்கனவே திடீர்னு இருந்தாங்களும் போனோனே 10 தொகுதி குடுத்தவுடனே, கூட்டணி கட்சியில 10 மத்தவங்கலாம் ஒரு இடம் வர 10 ராஜ்யசபா தொகுதி மேல் சபை எம்பி ராஜ்யசபா எம்பி ஒரு 1 குடுத்துட்டாங்க. அதுல கொஞ்சம் மத்த கூட்டணி கட்சியெல்லாம் கொஞ்சம் கம்யூனிஸ்டுக்கெல்லாம் கம்யூனிஸ்ட்லாம் 5 கம்யூனிஸ்ட் 5 விசிக 8. 2 இலக்கம் கேட்டாங்க. ஆமா. இரட்டை இலக்கத்தெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. மன வேதனையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 6 குடுக்கறதா தான் இருந்துச்சு. ம். 8 குடுத்துட்டாங்க. இவர் கமலஹாசனுக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணாரு. கம அதுல பாருங்க, கமலஹாசனுக்கு 2 சீட்டு குடுத்துருக்காங்க. ம். குடுத்து உதயசூரியனுக்கு தான் நிக்கணும். அவரு டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு இல்லையா? அந்த வெளிச்சம் பத்தாது. ம். டார்ச் லைட் வச்சோம். சூரியனுக்கு சூரியனும் கொஞ்சம் மேல வெளிச்சமா இருக்கும். இந்த டார்ச் லைட்ட தள்ளி விடு ம். அப்படின்னு சொல்லிட்டு உதயசூரியன் வந்து நின்னுட்டு இருக்காங்க. ம். அவரு என்ன பண்ணியிருக்காரு சாரு, ம். அப்ப பாருங்க ம் சின்ன பிள்ளையெல்லாம் கோவிச்சுக்கிறோம். முட்டாய் குடுக்காட்டி நான் சாப்பிட மாட்டேன்னு போய் படுத்துக்கிறோம். ஆமா. அம்மா போய் சாப்பிடுப்பான்னு சொல்லி கெஞ்சுவாங்கல்ல. ம். அந்த மாரி கெஞ்சுவாங்கன்ட்டு, இல்ல எனக்கெல்லாம் வேணாம். உதயசூரியன் தான் நான் நிக்கல. ம். அப்படின்னு கோவிச்சு பார்த்துருக்காரு. ம். டக்குன்னு கோச்சுக்கிட்டியா? சரி கோச்சுக்கன்னு சொல்லி டிகேஎஸ் இளங்கோவன விட்டு ஒரு அறிக்கைய விட்டு, அ. கோச்சுக்கிட்டியா? கோச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் போட்டு மூடி விட்டாங்க. இப்ப அவரு கமலஹாசன் எலெக்ஷன் நிப்பாரா? இல்ல எலெக்ஷன் லைட் அடிச்சு, டார்ச் லைட் இந்த அடிச்சு ஒரு முறை வைகோ புறக்கணிக்கிறீங்க. அதே நிலைமை தான். ஆ. என்ன இந்த தடவ இவருக்கு வந்து மேல் சபை எம்பி குடுத்துருக்காங்க. இது மட்டுமே ஒரு அது மட்டும் போதும். கட்சி நிர்வாகிகள்லாம் மத்த யாரும் நிக்கல. ம். இதுல நம்ம அண்ணன் திருமாவளவன் வந்து எப்படி ம். நீங்க வந்து கமலுக்கு வந்து சீட்டு குடுக்காம புறக்கணிக்கிறது சரியா இல்ல. நியாயமா பேசுறீங்க. அப்படின்னு நியாயமா பேசியிருக்காரு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்களாம், கூட்டணி தர்மத்துல உங்களுக்கு 6 சீட்டு தான் குடுக்கறதா இருந்தோம். சரி. இப்ப உங்களுக்கு 8 சீட்டு குடுத்துருக்கோம். இந்த நல்லா இருக்கா? என்னது? அப்படின்னு கேட்டாங்களாம். நல்லா இருக்கு. 8 சீட்டு பரவாயில்ல தானே. அது அந்த கமல்ட்ட இருந்து புடிங்கி குடுத்த 2 சீட்டு தான் அப்படின்னோனே, பொத்திக்கிட்டு பேசாம இருக்காரு திருமாவளவன். ம். அப்புறம் கம்யூனிஸ்ட்டுகள் நம்ம அவங்க நம்ம எப்போதுமே மரியாதை உள்ள கம்யூனிஸ்ட்னா ஒரு மரியாதை இருக்குது. 5 தொகுதி. பாவம். சரி அப்படின்னு மதிமுகவுக்கு 4. அது மாதிரி அப்படி போயிருக்கு. மத்த கட்சிகள் சின்ன கட்சிகள் அதிமுக இது அவங்களுக்கு தனி சின்னமா இல்ல இல்ல 3 இதுல உதயசூரியனும் 1ல வந்து அந்த என்னது பம்பரமா ஏதோ ஒரு சின்னம் என்னன்னு தெரியல. பம்பரம் தான். ஏதோ ஒரு சின்னத்துல நிக்கிறாங்களாம். ம். அப்படின்ற மாதிரி. மகிழ்ச்சியா இருக்காரா? மகிழ்ச்சி எல்லாம் இல்லைன்னா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லையே. கமல் நிலைமை தான் வரும். அப்புறம் மகிழ்ச்சி வருத்தப்படுறேன்னு வெளிப்படுத்தி கோச்சுக்க போனா போன்ட்டு விட்டுருவாங்க. ம். நிலைமை அப்படி இருக்கு. ம். இதுல வந்து தமிழர் தேசம் கட்சி செல்வகுமாருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. அரசியல் முதல் பயணம். முதல் முறையா. வாழ்த்துக்கள். அப்படி ஒண்ணு போயிட்டு இருக்கு. ம். இதை தவிர டீ சாப்பிடுறீங்களா? டீ என்ன உங்களுக்கு தான் டீ போட்டு டீ கொடுத்து ஒரு கொடுங்கப்பா. டீ வரட்டும். அப்புறம் அதிமுகல பாத்தீங்கன்னா 167 இடங்கள் அதிமுக வச்சிருக்கு. ஆமா. உங்களுக்கு திமுகல 175. ஆமா. திமுக 175. அதிமுக பாத்தீங்கன்னா 167 இடம். பாஜகவுக்கு 27 இடம் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா பாஜக முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, நாகர்கோவில் இந்த அதிகமா நிற்பாங்க. ஆனா இப்ப வந்து அப்படியே தலையிலா மாறி இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு சீட்டு தான் வேற இடங்கள்ல கொடுத்துருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு நோக்கம் ஜெயிக்கிறது இல்ல, கட்சியை வளர்க்கறது. இதுல ஒரு உள்நோக்கம் இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. பாஜக வந்து பாத்தீங்கன்னா நேரடியா 14 அமைச்சர்களை தேர்தல் திமுக நேரடியா முதல் தான். அந்த இடத்துல அதிமுக இல்ல அதிமுக எப்போதுமே அதான் பண்ணும். இந்த தேசிய கட்சிகளை வந்து பல வாய்ந்த கட்சிகள் நேரடியா மோத விடாம நீங்க மோதிக்குங்கன்னு சொல்லி அதே மாதிரி திமுக அது மாதிரி காங்கிரஸ் மோத விடும்.
இது இவங்களுக்குள்ள உள்ளது. இதுல பாத்தீங்கன்னா இந்த தேசிய கட்சிகள் உப்பு மூட்டையை தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வர வேண்டியது. இந்த திராவிட கட்சிகள் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் தூக்கிட்டு வருது, அண்ணா திமுக பிஜேபி தூக்கிட்டு வருது. இவங்க 2 பேரும் இந்திய தேசியத்தை எதிர்க்கிற திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. கொண்டாந்து இங்க விட்டுட்டு அப்புறம் இதை விரட்டுறதுக்கு 5 வருஷமா உள்ள புந்துரும் சொல்லி அதை பண்றது. அவங்க அந்த நீட்டு இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வரும்போது போராடுறோம் கேட்டோம் அப்படின்னு நம்ம ஆமா ஆமா, அது வேற வழி இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாமகவுக்கு ஒரு 18 சரி. அதுக்கு அடுத்து அமமுக அவங்களுக்கு ஒரு 11 இடம். அதுலதான் பாத்தீங்கன்னா காரைக்குடியில கூட அண்ணன் சீமா காரைக்குடியில வந்து அமமுக போட்டியிருந்தா சொல்லிருக்காங்க. உறுதி செய்ய திமுக கூட்டணியில காங்கிரஸ் ஒதுக்கியிருக்காங்க காரைக்குடிய. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா IJK 2 தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்களுக்கு ஒரு 5 சீட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க என்னன்னா நீ கூட தொலைக்காட்சியில பார்த்தேன், 5 சீட்டுமே அவங்க தாமரையில நிக்கிறாங்க. சைக்கிள் சின்னத்துல நிக்காட்டியும் பரவாயில்லன்னு தொண்டர்கள் என்ன தமாக தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சைக்கிள் சின்னத்துல நிக்காட்டியும் பரவாயில்ல, இரட்டையில என்னன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு, இது தேவையில்லாம தாமரையில் நின்று தோக்குறதுக்கான வாய்ப்பை ஏன் ஏற்படுத்திக்கிறாரு இவரு அப்படின்னு சொல்லி ஒரு மன வருத்தத்துக்காக பேசிக்கிறாங்க தமாக கட்சியை சார்ந்தவங்க. ஜிகேவாசன் கூட சொல்லியிருந்தாரு, எனக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் பல தடவை வந்து பல சின்னங்கள் 8 சின்னங்களுக்கு மேல அப்படிங்கிறாரு. அவருக்கு பிரச்சனை இல்லைதான். அதுக்கப்புறம் புரட்சி பாரதம் அவங்க ஒரு சீட்டு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா திரைப்பட நடிகர் பரதன் சிங்கத்தமிழர் நிலாவில் அறிமுகமானாரு. நல்ல ஒரு நல்ல பண்பானவர். அவருக்கு பாத்தீங்கன்னா சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா திமுகவுல செல்வகுமார் புதிய வரவு, அதிமுகவுல சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம் ஒரு புதிய வரவா இருக்கு. வெறும் பிரச்சனை இல்லாம அரசியல் பண்ணி இடஒதுக்கீடு முறையா வாங்கி கொடுத்து இளைஞர்களுக்கு நல்ல கல்வி இது மாதிரி எல்லாம் கிடைக்கிற மாதிரி செஞ்சாங்கன்னா இப்போ ஓகே. 2 பேரும் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாம இருந்து அரசியல் பயணத்தை ஆமா நல்லபடியா செய்யணும். என்ன சொல்றோம்னா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு, பாமக 10% கேட்டுச்சுல்ல, அந்த மாதிரி உள் இடஒதுக்கீடு கேட்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளை 2 பேரும் சேர்ந்து பண்ணா நல்லது. இந்த தமிழர் தேச கட்சியும் இந்த சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகமும் இது இல்லாம சண்டைகள்ல போட்டுக்காம இருந்தா நல்லது மக்களுக்கு. சரி, நீங்க என்ன வியாபாரத்துக்கெல்லாம் போல டீ கடையில வேலை செஞ்சுட்டீங்களா? இங்க இருந்து தெரியலையா? அரசியல் யார் வேணாலும் பேசலாமே, எங்கிருந்து யார் வந்தாலும் சீட்டு விஜய். யாரு வந்தாலும் சீட்னா இந்த அமேசான் சிலிண்டர் போடுறவங்க, தண்ணி கேன் போடுறவங்க, யாரு போனாலும் சீட்டு. வேற வழி ஆளு 234 நிப்பாட்டணுமா இல்லையா? துணை முதல்வர் அமைச்சர் பங்கு இப்பெல்லாம் தெளிக்கிறாரு. இப்ப யாரு வந்தாலும் நீ பேசுங்கிற மாதிரி கதைதான் நிலைமை. அது அப்படித்தான் இருக்கு. இதுல வேற வந்து உங்கள் விஜய் உயிரென வருவேன்னு பாட்டு போட்டாருன்னா அது அண்ணன் சீமான் இன்னைக்கு சொல்லியிருந்தாரு. உங்கள் விஜய் உயிரெடுக்க வர்றான்னு சொல்லுங்க. அங்க தஞ்சாவூர்ல ஒரு பையன் இறந்து போயிட்டாங்க, பின்னாடியே அந்த வண்டியில வந்த பையன் அவனான்னு சொல்லி வந்து இறந்துட்டான். ஒரு கண்டனம், ஒரு இரங்கல் செய்தி, ஒரு அறிக்கை கொடுக்கலாம், அவங்க அப்பா சந்திச்சு பேசியிருக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கலாம். அப்படியே இது என்ன மாதிரியான முறை என்னன்னு தெரியல அரசியல்ல. நம்ம வந்து புரிஞ்சு தெளிவா வர்றாங்கன்னு பாப்போம். அப்புறம் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும். புதுக்கோட்டை மாவட்டத்துல பிஜேபிக்கு 3 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதிமுக கூட்டணியில மாவட்டம் தான் புதுக்கோட்டை மாவட்டம். அதிமுக கூட்டணின்னு சொல்லுவாங்க. இனி அதிமுக க்ளோஸ். 3 சீட்டு கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டையில அதிமுக காலி. அதாவது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மாவட்ட செயலாளர், அவர் மட்டும் ஜெயிக்கணும், மத்த எல்லாரும் தோக்கணுங்கிற முடிவில் அவர் பண்றாரு போட்டிருக்கு. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் இந்த மாதிரி எண்ணத்துல ஒவ்வொரு கட்சியிலையும் இருந்தாங்கன்னா அந்த கட்சி எப்படி உருப்படாது.
அதான் அது மட்டும் இப்ப ஜெயிச்சா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதான் நடக்குது. பிஜேபிக்கு 3 சீட்டு எதுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில்? இந்த கேள்வியை நம்ம குற்றம் சொல்லல. அவங்க கேட்பாங்க. வளரும் இவங்க காலத்துல கேட்பாங்கங்க, அதிமுகவில் எதுக்கு கொடுக்கணும்? நீங்க என்ன சொல்லுங்கன்னா கொங்கு மண்டலத்தில் கொடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே இவரு விஜயபாஸ்கர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொடுத்தா அப்ப விராலிமலையில கொடுக்க வேண்டியதானே? ஒரு தொகுதியில வாங்கி விராலிமலையில பிஜேபி கொடுக்க சொல்லுங்க. இந்த ஆலங்குடிக்கு ஏதோ கந்தரகோட்டையில பிரச்சனை பண்றாங்க, ஆலங்குடிக்கு மாத்த போறாருன்னு ஒரு செய்தி. வெளியா 4 தொகுதிக்கு அறிவிச்சுட்டு 2 பேரு மாவட்ட செயலாளர் 2 பேருக்கு வச்சுக்கலாம். இது அதிமுக தொண்டர்கள் அவங்க பாத்துக்குவாங்க. செய்தியா சொல்றோம். மக்கள் பேசிக்கிட்டு மக்கள் பேசுறாங்க, வேற என்ன? இது நம்ம மக்கள் பேசுறதான் சொல்றான். இந்த விஜயபாஸ்கர் யாரையுமே ஜெயிக்க விடக்கூடாது, நம்ம மட்டும்தான் அதிமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்காரு. போட்டி வந்துடக்கூடாது, அமைச்சருக்கு போட்டி வந்துடக்கூடாதுன்னு. சரி, ஜெயிச்சாதானே அமைச்சராகலாம், எல்லாரும் ஜெயிச்சாதானே அமைச்சராகலாம். என்ன கதைன்னு தெரியல. இவர்தான் மற்றவங்க எல்லாம் ஜெயிக்க கூடாது நிற்கிறாரு. 6 தொகுதி இருக்கு, அவர் மட்டும் ஜெயிச்சு 5 தொகுதி தான் ஆட்சி அமைக்க தேவை அப்படின்னு சொல்லி இல்லன்னு ஆயிப்போச்சுன்னா என்ன பண்ணுவாரா? இப்ப பாருங்க, திருமயத்திலையும் இது விராலிமலையில ஏன் அது ரெண்டே கொடுக்க வேண்டியதானே பிஜேபிக்கு? கந்தரகோட்டையில கொண்ட கொடுக்குறியா, ஆலங்குடி கொடுக்கலாம்னு இப்ப பேச்சுவார்த்தை நடக்குதான், பரிந்துரை நடந்துக்குதான். அப்படி ஒண்ணு போயிட்டு இருக்கு. மக்கள் அதிமுக தொண்டர்கள்லாம் இதுல ஒரு காமெடியை பாருங்க. அதிமுகவுல சொல்லியிருக்காங்க, திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வத்தை ஜெயலலிதாவின் ஆன்மா மன்னிக்காது. ஆன்மா பிரச்சனை இது. அப்புறம் தமிழக பாஜக என்ன சொல்லுது, திமுக கூட்டணியில் இணைந்த பிரேமலதாவை விஜயகாந்தின் ஆன்மா மன்னிக்காது. எல்லாம் கிளம்பி வந்துட்டா? இல்ல, ஆன்மா எல்லாம் கிளம்பி வந்துருச்சு. அப்புறம் காங்கிரஸ் என்ன சொல்லுது, தாமரை சின்னத்தில் போட்டியிடும் தமாகவை மூப்பனாரின் ஆன்மா மன்னிக்காது. அப்புறம் தமாக என்ன சொல்லுது, தமிழ் மாநில காங்கிரஸ், திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸை காமராஜின் ஆன்மா மன்னிக்காது அவரு. அப்புறம் தாவேகா பெண்கள் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த பொன்ராஜை அப்துல் கலாமின் ஆன்மா மன்னிக்காது தாவேகா சொல்லுது. இந்த ஆன்மா இங்க இந்த 2026 எலெக்ஷன் ரொம்ப காமெடியா இருக்கு, ரொம்ப காமெடி. இதுல பாருங்க, அப்புறம் என்ன போட்டிருக்குன்னா, புதுச்சேரியில் காங்கிரஸை எதிர்த்து பிரச்சாரம், இந்திய கம்யூனிஸ்ட் தடாலடி. தமிழ்நாட்டுல கூட்டணியில இருக்கிறாங்க. ஆமா, புதுச்சேரி இங்க தமிழ்நாட்டு அந்த பார்டர்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க, சேர்ந்து ஒரே இதுக்கு. அங்கிட்டு போய் தனித்தனியா ஒரே வண்டியில போய் தனித்தனியா ஆப்போசிட் போர் நடக்குது பத்தியா? அதுக்காகவா? வேற என்ன, நீங்க அதை பத்தி யோசிக்கல. போர் நடந்துட்டு இருக்கு, டீசல் பெட்ரோல் விலை இங்க தட்டுப்பாடா இருக்கு. அதனால இங்க கூட்டணியில இருக்கிறனால ஒரு வண்டியில போயிட்டு கடலூர் பார்டர் பாண்டிச்சேரி ஆரம்பிக்கும். அப்படியே போகும்போது நீ அங்க ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிரு, அங்கிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிரு, 2 போய் பிரச்சாரத்தை பண்ண வேண்டியதானே. நம்ம புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி தனித்து போட்டி அதிர்ந்து போச்சு தமிழகமே. ஐயோ, அவர் தனிச்சு போட்டிட்டாருன்னா எத்தனை பேர் என்ன ஆக போதும். புதுச்சேரியில் விசிகா தனித்து போட்டி. என்ன காரணம்? அங்கேயும் திமுக எதிர்த்து நிக்கிறாரு. திமுக காங்கிரஸ் எல்லாத்தையும் எதிர்த்து தனித்து போட்டிடுறாரு. கொள்கை பிடிக்கலையா, கட்சியுடைய நடவடிக்கை பிடிக்கலையா? இவர் சார் நம்மகிட்ட என்ன கேட்டாருன்னா, சில கட்சிகள்லாம் திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம், காங்கிரஸ் வேணாம், பிஜேபி வேணாம், தனித்து தான் நிப்பேன்னு சொல்றாங்க. தனித்து நின்று நீங்க என்னத்தை புடுங்க போறீங்க அப்படின்னு கேட்டாரு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, புதுச்சேரியில நீங்க தனித்து நின்று என்னத்தை புடுங்க போறீங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். என்ன புடுங்கன்னு கொண்டாந்து காட்டுங்க பாப்போம். நாங்க தனிச்சு நிற்கிறோம், நீங்க அங்கே காட்டணுமே. தனிச்சு நின்று என்னத்தை புடுங்கி கொண்டு வர்றாருன்னு பாப்போமே. எனது இலக்கு பெரிது, என் கனவும் பெரிது, தலைவன் தந்த வழியில் நடக்கிறேன். முன்னன் தோன்றி நிலத்தில் மூத்த பேரினத்தில் இன்னல் நீங்க ஏறி வருகிறேன். உயிர் பூக்க நான் பாய்கிறேன். ஒற்றை மகனாக வந்து உற்ற பெருங்கோபம் கொண்டு பற்றும்